ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருத்தவங்க மீன் கடை வச்சுருந்தாங்க. அவங்க மீன் கடை ரொம்ப நல்லா போகும். தினமும் அவங்க வச்சுருக்க மீன் ஃபுல்லாக தீந்துடும். அந்த அளவுக்கு அவங்க கடை ரொம்ப நல்லா போகும். நல்லா நிறைய சம்பாதிப்பாங்க. பாட்டி பாட்டி மீன் கொடுங்க பாட்டி. இந்த பையன் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடாம வீட்டில் தூங்கவே மாட்டேங்கிறான். நச்சரிச்சுக்கிட்டே கிடக்குறான் பாட்டி. என்னோட மீன் கடை டேஸ்ட் அப்படி தம்பி. மற்றவங்க மாதிரி அந்த மசாலா இந்த மசாலாலாம் நான் கலக்க மாட்டேன். நல்ல மசாலாவை தான் நான் கலப்பேன். உடம்புக்கும் நலமாக இருக்கும். அதான் வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாட்டி. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியே வீட்டில் செய்கிற மீன் டேஸ்ட்டு அப்படியே இருந்தது. ஆனால் அதை விட இன்னும் ரொம்ப சுவையாக இருந்தது. நான் செய்கிற மீனை கூட இந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனால் நீங்கள் செய்கிற மீனை கேட்டு வாங்கி சாப்பிட்றான். அப்படி என்ன மசாலா தான் இதில் கலக்குறீங்க பாட்டி? அதெல்லாம் என்னோட தொழில் ரகசியம்மா. அதை எப்படி நான் சொல்லுவேன்? சரி, இந்தாங்க பிடிங்க மீன். சாப்பிட்டுட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மீனை கொடுத்தாங்க. பாட்டி, உங்கள் மீன் அடிச்சிக்க யாருனாலையும் முடியாது. அவ்வளவு ருசியாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சரிங்க, நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் 2 பேரும் எவ்வளோ சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் வர எப்படியும் லேட் ஆயிடும். இங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு பேய் பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்படி என்ன தான் அந்த மீனில் இருக்குது அப்படின்னு அந்த பேய்க்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது. அப்படி என்ன தான் இந்த கிளவி இந்த மீனில் போடுது இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கும் இந்த மீனை ருசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நம்மளும் எப்படியாச்சும் இந்த மீனை எடுத்து சாப்பிட்றணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த பேய். அந்த பாட்டி நைட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துச்சு. நைட் அந்த பாட்டி கடலுக்குள்ளே போய் மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இரவு பகல்னு பாராமல் உழைச்சி அந்த மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தாங்க. அட, இந்த கிளவி நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சி மீனை ஃப்ரெஷ்ஷாக செய்து போல். அதான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எப்படியாவது நாளைக்கு இந்த கிளவியோட மீனை சாப்பிட்டு பார்த்துடணும். எப்படி நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த நாள் அந்த பாட்டி வழக்கம் போல் மீன் கடை போட்டிருந்தாங்க. அடடே, எண்ணெயை மறந்து வச்சிட்டேனே. மீனுக்கு இந்த எண்ணெய் பத்தாதே. சரி, போய் எடுத்துகிட்டு வருவோம். யார் போய் இந்த மீனெல்லாம் எடுக்க போகிறா? போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு அந்த பாட்டி எண்ணெய் எடுக்க கிளம்புனாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பேய் வந்தது. இவ எண்ணெய் எடுக்க போயிட்டா. எப்படியாச்சும் இந்த மீனை எடுத்து சாப்பிட்ற வேண்டியதா இது வர்றதுக்குள்ள. அடடடே, என்ன ருசி! எப்பா, நாக்கு ஊறுது. இவ்வளோ ருசியாக செய்கிறனால தான் இவ கடைக்கு கூட்டம் அள்ளுது. இந்த மீனை பூரா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அப்பா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இந்த கிளவி வர்றதுக்குள்ளே ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுச்சு அந்த பேய். அட, யார் என் மீனெல்லாம் இப்படி சாப்பிட்டு போட்டிருக்கா? என் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுட்டாங்களே. வெறும் மீனை சாப்பிட்டுட்டு முள்ளு முட்டு போட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே. வயசானவங்கன்னு கூட பார்க்காம இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருக்காங்க. இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த கடையே லாஸாக போயிடுச்சுன்னு போனாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல் கடையை போட்டாங்க. இன்னைக்கு யாருன்னு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். மறைஞ்சு நின்று பார்ப்போம் அப்படின்னு அந்த கடையை போட்டுட்டு போய் ஒளிஞ்சு நின்று பார்த்தாங்க. அப்போதான் அந்த பேய் வந்துச்சு. உட்காந்து எல்லா மீனையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அந்த பாட்டியும் அதை மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு. இத்தனை நாள் என் மீன் இதுதான் சாப்பிட்டுச்சா? மனுஷன் இருந்த கூட விரட்டிடலாம். ஆனால் அந்த பேயை நான் எப்படி விரட்ட போகிறேன்னு தெரில. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சின்ன பையன் வந்தான். பாட்டி, உங்களுக்கு இந்த கண்ணாடியை நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? நீங்களே இவ்வளோ நல்லா சுவையாக மீன் செஞ்சு தரீங்க. இந்தாங்க பாட்டி, வாங்கிக்கோங்க. எனக்கு எதுக்குப்பா இந்த கண்ணாடி? வீட்டில் போய் அம்மாட்ட கொடு. அம்மா அதை பயன்படுத்திக்குவாங்க. அம்மா தான் இந்த கண்ணாடியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பிடிங்க பாட்டி, இது உங்களுக்குன்னு கொண்டு வந்தது. வேணான்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நான் அழுவேன், பார்த்துக்கோங்க. சரின்னு அந்த பாட்டியும் அந்த கண்ணாடியை வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த கிளவி இல்லை, போய் எப்படியா சாப்பிட்றோம். அன்னைக்கு பார்த்து அந்த பேய் மீனை சாப்பிட வந்துச்சு. அட, இந்த கண்ணாடி இருக்கீங்க, எனக்கு கண்ணாடியே பிடிக்காது அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இந்த கண்ணாடியை பார்த்து அந்த பேய் பயந்து ஓடிடுச்சு. இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தான். இனிமேல் இந்த கண்ணாடி இங்கேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பேய் இனிமேல் இந்த சைடே வராது. கடவுளாக பார்த்து அந்த பையனை இந்த கண்ணாடியை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அட, இந்த கண்ணாடி இன்னைக்கு இங்கே இருக்கு. இந்த மீன் கடை சைடே வரமாட்டேன், எனக்கு கண்ணாடியே பிடிக்காது அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக கடையை நடத்துனாங்க. நிம்மதியாக இருந்தாங்க அப்போ தான்.